ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்த பாஜக. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி. நியூ டெல்லி தொகுதியில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. முதலமைச்சர் அதிஷியும் பாஜக வேட்பாளரிடம் தோல்வி. டெல்லி தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத காங்கிரஸ். போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் படுதோல்வி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 2வது இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட அதிக வாக்குகள் வித்தியாசம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. அடுத்த மாதம் 24 மற்றும் 25 தேதிகளில் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். வங்கி ஊழியர் சங்கங்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் விரைவில் முதலமைச்சர் மருந்தகம் திறக்கப்படும். அம்மா மருந்தகம் எப்போதும் போல் செயல்படும் என அரசு அறிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி முகத்தில் உள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. திமுக சார்பில் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 பேர் போட்டியிட்டனர். அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் எண்ணப்பட்டன. இதில் தொடக்கம் முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அதிக இடங்களை பெற்று முன்னிலை வகுத்து வருகிறார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பின் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை கைப்பற்றியதால் சென்னை தீநகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கியதும் தொடர்ந்து பாஜக முன்னிலை பெற்றதால் அக்கட்சியினர் கமலாலயத்தில் குவியத் தொடங்கினார்கள். அங்கு ஒருவருக்கொருவர் வாழ்த்துகள் சொல்லியும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டனர். பட்டாசு வெடித்தும் செண்டை மேளம் முழங்கவும் வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலை வகிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் முன்னிலை வகிப்பதால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கட்சி அங்கு மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், டெல்லியில் பாஜக முன்னிலை வகிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ஆம் ஆத்மி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறினார். டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமேயானால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டி இருக்கும் என கூறிய அவர், இந்த முடிவானது நியாயமான முறையில் டெல்லி தேர்தல் நடைபெற்றிருக்குமா எனும் சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என திருமாவளவன் அப்போது கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்த இருவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூரை அடுத்த மணவாள நகர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது பள்ளி சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்தி அந்த நபர் அந்த சிறுமியிடம் பலமுறை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பின்னர் பாதிக்கப்பட்ட அச்சிறுமி இது குறித்து தனது பெற்றோரிடம் கூறிய நிலையில் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அந்த இளைஞரை கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதேபோன்று ஊத்துக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 16 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன ஊழியரான பாலாஜி என்பவர் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஊத்துக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வங்கி ஊழியர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 24 மற்றும் 25 தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறும் என வங்கி ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. வாரத்துக்கு 5 நாட்கள் வேலை மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்களுக்கான தொழிற்சங்கங்கள் இந்த 2 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. நீண்ட விவாதம் மற்றும் பரிசீலனைக்கு பிறகு இந்த முடிவை எடுத்துள்ளதாக வங்கி ஊழியர் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் இந்தியாவிற்கான விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அமைத்தல் மற்றும் இந்தியர்களை நிலவிற்கு அனுப்புவது தொடர்பான ஆய்வுகளில் இஸ்ரோ தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அதன் முன்னாள் விஞ்ஞானி இங்கர்சால் தெரிவித்துள்ளார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற ஒரு தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அடுத்த 10 வருடங்களில் இந்தியர்களை நிலவில் தடம் பதிக்க செய்யும் சந்திராயன் 4 திட்டம் வெற்றி பெறும் என்றும் அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இதேபோல் விண்வெளியில் இந்தியாவிற்கான ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக உச்சத்தில் இருந்து வந்த பூண்டு விலை தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மருத்துவ குணம் நிறைந்த பூண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிகம் விளைகிறது. விளைச்சல் குறைவு, உக்ரைன் போர், பதற்றம் போன்றவற்றின் காரணமாக கடந்த சில மாதங்களாக பூண்டு விலை உச்சத்தில் இருந்தது. 1 கிலோ பூண்டு 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது மத்திய பிரதேசத்தில் பூண்டு விளைச்சல் அமோகமாக இருப்பதால் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வரத்து அதிகரித்து விலையும் குறைந்து வருகிறது. தற்போது 1 கிலோ சின்ன பூண்டு 110 ரூபாய்க்கும் பெரிய பூண்டு 160 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. பூண்டு விலை குறைந்து போனதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் முதலமைச்சர் மருந்தகம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் அதே நேரம் அம்மா மருந்தகங்கள் எப்போதும் போல் செயல்படும் என்றும் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் முதல்வர் மருந்தகம் மற்றும் நியாய விலை கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் மருத்துவம் இந்த மாதம் இறுதிக்குள் தொடங்கி வைக்கப்படும் என கூறினார். இந்த மருந்தகத்தில் தரமான மருந்துகள் விற்பனை செய்யப்படும் என்றும் சித்தா, ஹோமியோபதி மருந்துகளும் கிடைக்கும் என்றும் கூறினார். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 11.4 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மயிலாடுதுறையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை இணைந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தின. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி. ஸ்டாலின் கொடியசைத்து இப்போட்டியை தொடங்கி வைத்தார். கால்டாக் சாலையில் தொடங்கி மணக்குடி வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மாரத்தான் நடத்தப்பட்டது. இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லா வயதினரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை கடும் பனிமூட்டம் நிலவியது. குறிப்பாக கரூர், மண்மங்கலம், அரவக்குறிச்சி, குளித்தலை, லாலாப்பேட்டை, கிருஷ்ணராயபுரம், புலியூர், காந்திகிராமம் ஆகிய இடங்களில் பனிப்பொழிவு அடர்ந்து காணப்பட்டது. இந்த பனிப்பொழிவால் விடிந்த பிறகும் வாகனங்கள் விளக்குகளை எரியவிட்டபடியே இயக்கப்பட்டன. அவ்வழியாக நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகளில் போக்குவரத்தும் தாமதமானது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கட்டாக்கில் நாளை நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 1-4 என்ற கணக்கில் இழந்தது. அடுத்ததாக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. நாக்பூரில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் போட்டி ஒடிஷா மாநிலத்தின் கட்டாக் நகரில் நாளை நடைபெறுகிறது. இப்போட்டியிலும் வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றும் உழைப்பில் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் தொடரை சமப்படுத்த இங்கிலாந்து வீரர்களும் தயாராகி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து சவரன் 63,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிய உச்சமாக ஒரு சவரன் 63,240 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று மேலும் 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,945 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 107 ரூபாய் என்ற அளவில் விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.